அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. உலகம் முழுக்க பார்த்தால் நிறைய வழக்குகள், அதாவது முக்கியமாக கொலை வழக்காக இருக்கட்டும், ராபரி வழக்காக இருக்கட்டும், ரேப் அண்ட் மர்டர்ஸ் வழக்காக இருக்கட்டும், இப்படி ஆயிரக்கணக்கான வழக்கு, லட்சக்கணக்கான வழக்குகள் பார்த்தீங்கன்னா முடிவுறாமல் இருந்து கொண்டிருக்கின்றன மக்களை. இதை நம்ம அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வழக்குகள் கிட்டத்தட்ட அந்த காலத்திலிருந்தே பார்த்தால் பல கொலை வழக்குகள் முடிவுக்கே வராமல் யார் கொலையாலும் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. இப்போ இதில் பார்த்தால் அந்த கொலையுண்ட குடும்பம், இறந்து போன அந்த விக்டிமோட குடும்பம் கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் இப்படி ஒரு கொலையை பண்ணி ரொம்ப சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்க யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற வருத்தத்திலேயே அவங்க இருந்து தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை, ஒரு குடும்பத்தையே சிதைச்சி அதில் கிட்டத்தட்ட அந்த பெண்ணுடைய வயிற்றில் கருவுற்றிருந்து நிறமாச கர்ப்பிணி அந்த வயிற்றில் அடித்து கொலை பண்ணதில் உள்ளேருந்து வெளியே விழுந்த சிசு, அந்த சிசு அப்படியே அந்த தொப்புள் கொடியோடு இருக்குது. அந்த குழந்தைய உயிரோட விடாமல் அதையும் அடித்து கொன்ன ஒரு கொடூரமான கொலை இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன. ஒரு வழக்கு, ஒரு கொலை வழக்கு அப்படிங்கிறது ஒரு ஊரே இல்லை ஒரு நாடே ஒரு 2 வருஷம் பேசலாம், 3 வருஷம் பேசலாம். ஆனால் இந்த ஒரு கொலை வழக்கை 25 வருஷத்துக்கு மேலும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற பார்க்க முடிகின்றது. என்ன வழக்கு, எப்படி நடந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நவம்பர் 18, 1987 ரெண்ட் லேக் வாட்டர் கன்சர்வன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய கெய்த் அப்படிங்கிற நபர் வரல. அந்த நபர் ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கரு. அவர் வரல அப்படிங்கிறது அந்த ஒரு கம்பெனியில் இருக்கவே இருக்காதான். ஏதாவதுனா கூட சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே வந்துடுவாராம். ஆனால் சூப்பர்வைசருக்கும் இன்ஃபார்ம் பண்ணப்படலை, அந்த நபர் வரல அப்படிங்கிறதுனால அவ்வளவு கன்சர்ன் எடுத்துக்கிட்டு அந்த சூப்பர்வைசர் கால் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் நம்பருக்கு கால் பண்ணுறாரு, எடுக்கலை. ஏன்னா அவர் அப்போல்லாம் 87 டைம்ஸில் செல்ஃபோன்ஸ்லாம் பெருசு எல்லா சமயம். ஸோ வீட்டு நம்பர் கால் பண்ணுறாரு, எடுக்கலை. தொடர்ந்து கால் பண்ணுறாரு, ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கெய்த்தோடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறார். இப்போ கெய்த்தோட அப்பா அம்மா 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிந்தவர்கள், ஆனாலும் ஒரே இடம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா கால் பண்ணதும் அப்பா எடுத்து ஆமாங்க இதுமாதிரி வரலன்னா சரி ஓகே நான் செக் பண்ணுறேன்றாரு. அவங்க அப்பாவுமே கண்டினியூஸாக கால் பண்ணால் எடுக்கலை. அதனால் என்ன பண்ணுறாருனால் அவர் அங்கேருந்து அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஜெஃபர்சன் கவுண்டி அப்படிங்கிற ஏரியாவுடைய பெயர் அது அந்த ஷெரீஃப்க்கு கால் பண்ணுறார். ஷெரீஃப் ஆஃபீஸுக்கு கால் லேண்டப் ஆகுது. அவர் உடனே எங்கே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போய் நேரில் பார்க்குறார். நேரில் போய் பார்த்த பொழுது அவர் கண்ட காட்சி அப்படிங்கிறது அந்த நாட்டையே 25 வருஷத்துக்கு மேலே இன்னும் உழுக்கக்கூடிய ஒரு வழக்காக மாறினா போகிற எதிர்பார்க்கல மக்களே. உள்ளே போகிறாரு. அது ஜெஃபர்சன் கவுண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது ஒரு மலை பிரதேசம் மாதிரி. அந்த இடத்துல ஒரு நிலம், அந்த நிலத்தை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே ஒரு வீடு எடுத்துருக்கிறாங்க. இட்ஸ் அ மொபைல் ஹவுஸ். ஸோ ஒரு ட்ரைலர், ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் எடுத்து வீடுமா செட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பேக் என்ட்ரன்ஸ், உள்ளே போய் பார்த்தா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் க்ளோஸாக இருக்குது, பேக் என்ட்ரன்ஸ் ஓப்பனாக இருக்குது. பேக் என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ் உள்ளே போகிறாங்க, டீம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அந்த பெட்டு மேலே 3 பிணம் இருந்திருக்கிறது. யார் யார் பிணம் பார்த்தீங்கன்னா எலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெய்த்தோடைய மனைவி. ஆக்சுவலாக அவங்க நிறமாச கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. எலைன் செத்து கிடந்திருக்கிறாங்க. எப்படினால் கை கால்கள் எல்லாம் ஒரு டேப்பால் சுத்தப்பட்டு வாயில் டேப் வச்சு அடைக்கப்பட்டிருக்கு. அவங்க கூட 3 வயது குழந்தையான பீட்டர் அப்படிங்கிற ஒரு குழந்தை பையன், அவங்களுடைய அந்த பையனுடைய கை கால் டேப்பில் கட்டப்பட்டு வாய் கட்டப்பட்டிருக்கிறது. இவங்க 2 பேரையுமே பக்கத்தில் அந்த பீட்டருக்காக போன பர்த்டேக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட பேஸ்பால் பேட், அந்த பேஸ்பால் பேட் ஃபுல்லாக ரத்தமாக கிடக்கு. ஸோ அந்த பேஸ்பால் பேட்டாலேயே வச்சு அடித்து கொண்டிருக்காங்கன்றது தெரியுது. அந்த இலையினுடைய முகம், உடம்பு எல்லாத்தையும் பயங்கர ரத்தமாக இருக்குது. பெட்டு மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இலைன்னு அடித்த அடியில் அந்த பொண்ணுக்கு லேபர் வலி வந்திருக்கு. ஸோ குழந்தை அப்படியே பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த கொலைகாரனோ இல்லை கொலைகாரர்களோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இஸ் எ கில்லர் ஆர் கில்லர்ஸ் வி ஆர் நாட் நோன். அவங்க 2 உட்காந்து பார்த்து இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து தொப்புள் கொடியோடு கீழே உழுது, அந்த குழந்தை பிறந்ததை பார்த்து அந்த குழந்தையும் அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதை ஷெரீஃபும் மற்ற போலீஸும் பார்த்து மறண்டு போகிறாங்க. இப்படி ஒரு கொடூரமான கொலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல யார் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க கணவர் இல்லை. கணவர் பேர் கெய்த். அந்த கணவர் தான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு காலும் வந்திருக்குது அவங்க அப்பாவுக்கு.
ஸோ அப்போது அது கணவர் தான் இல்லை, அவர் வீட்டில் வெளியே இருக்கக்கூடிய கணவருக்கு சொந்தமான 1981 ரெட் கலர் பிளைமுத் காரும் இல்லை. ஸோ அவர் தான் கொலையாளி அப்படிங்கிறதை இவங்க வந்து ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுறாங்க, சஸ்பெக்ட் பண்ணுறாங்க போலீஸ். அதற்கு பிறகு இந்த 3 பிணங்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லிக்கிறது. இது முடிஞ்சது. சரி, இந்த கொலையாளியை தேட பார்க்குறாங்க. அப்படி கொலையாளி இப்போ கெய்த்துன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க போலீஸ். தேட பார்க்கும் பொழுது கொலையாளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்ட் லேக் காலேஜ் அப்படிங்கிற காலேஜுக்கு, அந்த காலேஜ் இருக்கக்கூடிய பக்கத்தில் பசங்கள்லாம் சேர்ந்து ஹண்டிங் போகிறாங்க. அது ஒரு ஃபாரஸ்ட், ஹண்டிங் போகிறாங்க. ஹண்டிங் போகிற பொழுது அங்கே ஒரு பிணத்தை பார்த்துருக்கிறார்கள். இந்த பிணத்தை பார்த்த உடனே ஷெரீஃப் ஆஃபீஸ் கால் பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் வீடு, இந்த ஒரு டெம்பரவரி வீடு, இந்த ட்ரெய்லர் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், அந்த காலேஜ். அங்கே ஒரு ஆண் பிணம் இருக்கிறது. அது கெய்த்தோடைய பிணம். அந்த கெய்த் 3 முறை சுடப்பட்டிருக்கிறார். சுடப்பட்டது மட்டும் இல்லாமல் அம்மனமாக இருக்கிறார். அவருடைய பிறப்புறுப்பை கட் பண்ணி எடுத்திருக்கிறார். இப்படி ஒரு கொடூரமான கொலையா அப்படிங்கிறதே அங்கேயும் ஷெரீஃப் மிரண்டு போகிறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைவி மற்றும் குழந்தைகளை பாடியை கேப்சர் பண்ணி அடுத்த ஒரு 12 ஹவர்ஸ் இந்த நியூஸ் வருது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. பிளைமுத் கார் எங்கன்னு தேடுறாங்க. பிளைமுத் கார் பார்த்தீங்கன்னா பென்டன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க கொலையாளிகள். கொலையாளி யாருன்னு தெரியல. ஸோ காரை கேப்சர் பண்ணுறாங்க, இந்த பிணத்தை கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இந்த நபர் 24 ஹவர்ஸ் முன்னாடி இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன 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 அனலைஸ் பண்ணுறாங்க போலீஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மனைவியும் பீட்டர் என்ற மகனையும் அந்த கை குழந்தையும் கொண்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் தான், வித்தின் 1 ஹவர் ஆஃப் டைம்குள்ளே தான் கெய்த்தும் கொல்லப்பட்டிருக்க வேண்டுன்றதை முடிவு பண்ணுறாங்க போலீஸ். ஸோ இப்போ இந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் மக்களே. கெய்த், எலைன் 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க 2 பேருக்கும் மவுண்ட் கார்மெல் அப்படிங்கிற இடம் தான் சொந்த ஊர். அங்கேருந்து 1986ஆம் வருஷம் கெய்த் வந்து இங்கே ரெண்ட் லேக் வாட்டர் கான்சர்வன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆப்ரேட்டராக வந்து ஜாப் கிடச்சிக்கு வராரு. வரவர் உடனே மனைவியெலாம் கூட்டிட்டு வரல. மனைவியும் 2 வயது பீட்டர் அப்படிங்கிற மகனும் அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கார். ஊர்லேயே விட்டு வர்றார். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலை செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு லேண்டை வாடகைக்கு எடுக்கிறாரு. அந்த லேண்டில் ஒரு கண்டெய்னர் வீட்டை வந்து செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு 1987 வந்து மனைவியை கூட்டு வராரு. கூட்டு வந்து மனைவி அந்த பீட்டர், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. மனைவி சும்மா இருந்தால் கஷ்டன்றதுனால அவங்களும் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்பொழுது ஆஃபீஸ் சப்ளை ஸ்டோரில் வந்து ஒரு வேலை கிடைக்கிது. எங்கன்னா மவுண்ட் வெர்மன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ 2 பேரும் வேலைக்கு போகிற எம்ப்ளாய்டாக மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே காட் ஃபியரிங் பீப்புள். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் வந்து 2 பேரும் வந்து போய் இணையிறாங்க. அங்கே அந்த கொயர் டீம் இருக்குது. அந்த கொயர் டீமில் போய் இணைஞ்சிடுறாங்க. கெய்த் நல்லா பாடுறாரு. மனைவி எலைன் நல்லா பியானோ வாசிக்கிறாங்க. ஸோ இப்படி அந்த இடத்துல வந்து ஒரு நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போகும்போது 1997 வந்து மறுபடியும் எலைன் வந்து கர்ப்பம் ஊட்டுறாங்க. ஸோ கர்ப்பம் ஊறுக்கும் பொழுது இந்த பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தால் லேன் அப்படிங்கிற பெயரும், பெண்ணாக இருந்தால் சேசி என்ற பெயர் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படியான தருணத்தை தான் நவம்பர் 1987 கொலை பண்ணப்படுறாங்க. இறந்து போகிறாங்க. நிறைய மாத கர்ப்பிணியாக. குழந்தை அப்படியே பிறந்துடுது. அதையும் அடித்து கொல்லப்படுகிறார். ஏனென்றால் இந்த இடத்துல 1987 கருவுற்ற பிறகு ஒரு 8வது மாதத்துலேயே என்ன முடிவு பண்ணுறாங்கனால், இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி கெய்த் அவருடைய இந்த ட்ரெய்லர் ஹவுஸை வந்து விற்கிறதுக்காக விளம்பரப்படுத்துகிறார். இது ஏன் விளம்பரப்படுத்த, ஏன் விற்க முற்பட்டு, ஏன் இங்கேருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இரண்டு சம்பவம் வந்து அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு பார்த்தா 1985 நடந்த ஒரு சம்பவம். 1985 தாமஸ் ஓடல் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து இந்த மவுண்ட் வெனம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வாழக்கூடிய ஒரு டீனேஜர். அந்த பையன் அவனுடைய அம்மா, அப்பா, அவனுடைய 3 தங்கைகளையும் வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான். ஏன் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஏரியாவில் ட்ரக்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. இது முதல் சம்பவம் அவங்களை பாதிக்குது. ஏன்னால் அந்த பையன் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் எங்கேயாவது தேவைன்னா போய் காசு கேட்குறான், கொடுக்கலாம், கொலை பண்ணுறான்ற அளவுக்கு ஒரு சீரியல் கில்லராக மாறுறான்ற தெரிய வருது. ஏன்னால் அவங்க சர்ச்சில் வேலை பார்க்கறதுனால சர்ச்சஸில் அந்த ஃபாதருக்கு எல்லா தகவலும் தெரிய வருது. அந்த தகவலை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி 1987 மே மாதம், அதாவது இவங்க செகண்ட் டைம் கருவுற்று அது வந்து ஒரு 4 மாதம் போனதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே அவங்க இருக்க ஏரியா பக்கத்துலேயே ஒரு 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணுறான் ஒரு நபர். அதிலிருந்து அது நைட்டில்
எப்படின்னு பார்த்தா நைட்டில் அந்த பையன் வந்து அந்த கொலையாளி வந்து தட்டியிருக்காங்க கதவை தட்டி, இது மாதிரி என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, பக்கத்தில் எங்கேயுமே வந்து ஃபில்லிங் ஸ்டேஷன் இல்லை, கதவை திறக்க கேட்டிருக்கான். அந்த 10 வயசு பொண்ணு வீட்டில் அம்மா அப்பா வந்து வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து விட்ருக்கா. திறந்ததில் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அதனாலேயே அதற்கு பிறகு இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் வந்து நைட்டு எந்த ஹெல்ப் செய்கிறது கிடையாது. அது மாதிரி நைட்டு வந்து ஒரு பெண்மணி வந்து ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க, ஃபோன் கேட்டிருக்காங்க, இது மாதிரி ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா ஹைவேஸில் இருக்க அந்த ஒரு மலை, அந்த ஒரு லேண்டு, கொஞ்சம் ஃபோன் தாங்க, வண்டி நின்று போச்சுன்னு கேட்டதுக்கு இல்லை, எங்கிட்ட ஃபோனே இல்லைன்னு மறுத்துருக்குறாங்க இந்த தம்பதியினர். ஸோ இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தான் அவங்க வந்து அதுக்கு பிறகு ஹெல்ப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இந்த கொலை நடந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள அனைவரும், இந்த கொலை வழக்கு பெருசாக பேசப்படுது. ஏன்னால் ஏன் பேசப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு மக்களே. என்னென்னா, இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அந்த ஊர் மக்கள் அனைவரும் பயங்கர பயத்துக்கு உள்ளாகிறாங்க. நிறைய பேர் கன்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரில் துப்பாக்கி சேல்ஸ் அதிகமாகுது. நிறைய பேர் அவங்களோட வீட்டு வாசல்லையும் இல்லை காருடைய டேஷ்போர்ட்லேயும் பெரிய பெரிய ரைஃபிள்ஸை வச்சுட்டு அதை காமிக்கிறாங்க, என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, வந்தால் சுற்றுவோண்டான்னு காட்டுறாங்க. ரோட்டில் போகும்பொழுது ரைஃபிளையும் துப்பாக்கியும் தோல்லையும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காமிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஸ்கூலில் பேஸ்கெட்பாலோ இல்லை பேஸ்பால் விளையாண்டுருக்கிறாங்கனால் விளையாடி முடிச்சுட்டு அந்த குழந்தைங்க வந்து பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்திருக்குது. இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு அப்படி வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுறாங்க ஸ்கூல்ஸில். அவங்க பேரண்ட்ஸ் வரணும், அதுவும் கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து காரில் தான் வரணும், வந்து அவங்க கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ரூல்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறதுனால் குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது எல்லா பேரண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து சிட்சாட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க ஸ்கூலில் ஜென்ரலி. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஸ்கூலில் உட்காந்து மற்ற பேரண்ட்ஸாக உட்காந்து பேசுகிறதையோ இல்லை பேசிக்கிட்டே நடந்து கூட்டிகிட்டு வர்றதையோ அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேரண்ட்ஸ். இந்தளவுக்கு பயம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அளவுக்கு இதில் பயம் ஏற்பட்டுருச்சுனால், அங்கே ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர் வந்து என்ன ஒரு பேட்டி கொடுத்துருக்காருன்னு பார்த்தால், என்னுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க இந்த கொலை நடந்த சம்பவத்திலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறாங்க. அவங்க கடந்த 3 மாதத்தில் மட்டும் 6.5 கிலோ குறைஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா நைட்டில் தூங்குறதே கிடையாது. ஏன்னா இந்த கொலை நடந்தது இரவு நேரத்தில். நைட்டில் தூங்காமல் லைட்டு போட்டு வச்சுக்கிட்டே கண்ணை முடிச்சு பார்த்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ப்ரெஷர் அதிகமாகி வெயிட் குறைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட்லார்டுடைய டாட்டர், பொண்ணு, ஒரு வயசு பொண்ணு, அவங்க ஏன்னா அவங்களுடைய லேண்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொலை, அதை நினச்சி அந்த பிணத்தை பார்த்த ஒரு பயத்தில் அந்த லேண்ட்லார்டு பொண்ணும் தூங்குறதே கிடையாது. இரவு பூரா புத்தகம் படிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க பயத்தில். அப்படி படித்து அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு 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 மென்டல் ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த ஊர் டாக்டர்ஸ்லாம். ஸோ இப்படியாக அனைவரும் இதில் வந்து ஒரு குழப்பத்திலே மக்கள் இருக்கிறாங்க. இரவில் தூங்க மாட்டேங்கிறாங்க மக்கள். என்னென்னா எல்லாருக்கும் என்னென்னா இது வந்து ஒரு சாத்தான் வேலைன்னு சொல்கிறாங்க. என்ன சாத்தான்ற சொல்கிற மக்கள், அதாவது கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தளவுக்கு ஈவில் வர்ஷிப்னு ஒன்று இருக்குது. தே கால்ட் சாத்தானிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த சாத்தானிஸ்ட் என்ன பண்ணுறாங்கனால், ஒரு சில ஒரு யாகம் பண்ணுறது, ஒரு பூஜை பண்ணுறதுன்ற மாதிரி இங்கே நரபலி கொடுக்கறது அவங்க வேலையாக வச்சுருக்கிறாங்க. இங்கேயும் நரபலி கொடுத்துட்டாங்களா இந்த குடும்பத்தையே? ஏன்னால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அடித்து கொன்று வெயிட் பண்ணி அந்த பிறந்த குழந்தையும் அடித்து கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால சாத்தானிஸ்ட் வேலையாகுது, எங்கே பயமாக இருக்குது அப்படிங்கிற பயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அங்கே உள்ள மக்கள்லாம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனப்போ அந்த லோக்கல் போலீஸ் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய 2-3 டிஸ்ட்ரிக்ட் போலீஸை சேர்ந்து மொத்தம் 300 பேர் போலீஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மக்களே. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அவங்களுடைய ஏரியாவில் ஃபாரன்சிக் டீம் வராங்க. வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் மரிஜுவானான்னு சொல்லக்கூடிய ஒரு போதை மருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கம்மி அளவு தான். இந்த மரிஜுவானா அப்படிங்கிற போதையை இங்கே வந்து இந்த கணவன் மனைவி யாரும் உபயோகப்படுத்தலைன்ற தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன்னால் இவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இவங்க உடம்புக்குள்ளே இரவு நேரமாக இருப்பினும் இவங்க உடம்புல எந்தவித போதை வஸ்துவும் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த மரிஜுவானா போதைப் பொருளை கில்லர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வராங்க. செகண்ட் என்னன்னால், இது எத்தனை பேர் கில்லர்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இங்கே அதாவது இங்கே இந்த ட்ரைலர் ரூம்குள்ளே இந்த மனைவியையும்
இந்த குழந்தையும் இந்த மகனையும் அடித்து கொள்கிறாங்க. கொன்ன அடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ளேயே இங்கே இவர் கொல்லப்படுறாரு கொடூரமான முறையில். ஹி வாஸ் ஷாட் 3 times அண்ட் அவருடைய பிறப்புறுப்பை அறுத்து கொண்டு போயிருக்காங்க. அப்போ இது என்ன மாதிரியான கொலையாக இருக்கும், இது ரிவெஞ்ச் மோடா என்னன்றதை விசாரிக்கிறாங்க போலீஸ். ஸோ வித்தின் 1 hour கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரி, இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிக்கலாம். இங்கே மனைவியும் மகனையும் அந்த பிறந்த குழந்தையும் கொண்டுட்டு அறக்க பறக்க அவசரமாக எடுத்துகிட்டு ஓடி போய் அங்கே அவரை கொண்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னால் இந்த ட்ரைலர் ரூமில் இருந்து ஒரு வித்தின் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் 1.5 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளேயே அவர் இறந்து கிடக்கிறார். அப்போ அறக்க பறக்கும் ஓடலை. ஏன்னா இங்கே கொன்று அந்த 3 பேரையும் எடுத்து பெட்டில் வந்து சாவகாசமாக போட்டு சில விஷயத்தை க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிருக்கானுங்க கொலையாளிகள். அப்போ என்ன தான் அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறது போலீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மோட்டிவ்க்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தால் என்ன மோட்டிவ் இருக்கும்? எல்லா கொலைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்க வேண்டும் மக்களே. இப்போ இங்கே மோட்டிவ் இருக்கான்னு பார்த்தா இதில் மோட்டிவ் கண்டுபிடிப்பதை இன்றளவும் போலீஸ் திணறுகிறார்கள், கண்டுபிடிக்கவே முடியலை. ஏன் நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வரல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரண்ட் டோர் மூடபடியே கிடக்கு, உள்ளுக்குள்ளே சாத்தியிருக்கு, பேக் டோர் திறந்துருக்கு, கதவு உடைக்கல. அப்போது அவங்க ரொம்ப சாவகாசம் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ அவங்க தெரிஞ்சவங்களா இல்லை திறந்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிற பெருத்த சந்தேகம் போலீஸ் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, எந்த வேல்யூ, அதாவது 1986-7 பார்த்தீங்கன்னா VCR போர்ட்டபிள் கேமராஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி, எல்லார் வீட்லையும் இருந்துறாரு. அந்த VCR போர்ட்டபிள் கேமராஸ்லாம் வீட்டு லிவிங் ரூமில் இருக்குது, வச்சபடியே இருக்குது, திருடப்படவில்லை. அண்ட் அவங்களுடைய கபர்டில் ஜுவல்ஸு பணம் எல்லாமே அப்படியே இருக்குது, எதுவுமே திருடப்படவில்லை. அண்ட் முக்கியமாக எந்த ரேப்பும் நடக்கவில்லை. அண்ட் அடுத்தது எந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பிரச்சனையும் இல்லைன்றதை போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அதுலேயும் இந்த கொலை நடக்கலை, அதுலேயும் மோட்டிவ் நம்ம கற்பிக்க முடியாதுன்றாங்க. அடுத்தது கேம்பிளிங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தால் அதுவும் இல்லைன்னு தெரியுது. ஸோ ஜுவல் அதுக்கும் கிடையாது. ஏதாவது ஜெலசி இருந்திருக்கா, இவங்க வளர்றாங்கன்னு பொறாமல் இருந்து ரேஜ் ஆகிருக்காங்கன்னா அதுவும் இல்லைன்னு இருக்குது. ஏன்னா அவங்க யாரையும் கடிச்சுன்னு பேச மாட்டேங்கிறாங்கன்ற தெரியுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாத்தையும் இவங்களுடைய வேலை பார்க்குற எல்லாத்தையுமே விசாரித்து பார்க்குறாங்க. இந்த கெய்த் அப்படிங்கிற நபருக்கும் அந்த கம்பெனியில் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வந்து சின்ன வாய்த்தகராறு ஏற்படுகிறது. அதற்கு கூட தப்பு அவருதுன்னு தெரிஞ்சும் இவர் மன்னிப்பு கேட்டிருக்கார். ஸோ இவர் அதுலேயுமே எந்த ஒரு ரேஜும் வளர்த்துக்கல அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இவர் வேலை விட்டா வீடு விட்டா வேலைன்னு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு குட்டியாக சோடா விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சோடா விற்கிறது மூலமாக சின்ன அமௌண்ட்டை வந்து அவர் வந்து பார்ட் டைமாக வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அந்த அமௌண்ட்டை இவங்களுடைய அப்பா கிட்ட கொடுத்துருக்காரு. என்னென்னால் இவருக்கு ஒரு தம்பி இருக்கார், அந்த தம்பி படிப்புக்கு அந்த காசை கொடுத்துட்டு செலவுக்கு வச்சுருக்க சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இப்படியாக ஒரு நபராக கெய்த்திருக்கார். அண்ட் அவருடைய மனைவி எலைனும் அந்தளவுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஜெலசியோ அதுவுமே இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான விஷயம், ரேண்டமாக இந்த டார்டின் குடும்பத்தை சூஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லை, ரொம்ப நிறுத்தி நிதானமாக வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க கொலையை. இப்போ என்னவா இருக்க முடியும்னு தெரியல போலீஸ்க்கு. அண்ட் மிக முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய மக்களே, இது வந்து இந்த டாக் டெவல் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஈவல் ஸ்பிரிட்டுக்காக பண்ணப்பட்ட கொலையா அப்படின்னு பார்த்தால் அது இல்லைன்றாங்க போலீஸ். ஏனென்றால் அப்படி ஈவல் ஸ்பிரிட் பண்ணப்பட்ட கொலையாக இருப்பினால் அதுவும் நடந்திருக்கு. எப்படி சொல்கிறாங்கனால், அப்படி கொலை பண்ணப்பட்டுட்டா ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்னல் ஆர்கன்ஸை பிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஆர்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ரெண்டாவது சில சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சி வைப்பாங்க வீட்டில், எதுவும் வரையப்படவில்லை. மூன்றாவது ஏதாவது ப்ரைஸ் பண்ணி கேண்டில் வச்சுட்டு போவாங்க, அதுவும் இல்லை. ஸோ கேண்டில்ஸோ ஆர்கன்ஸ் திருட்டோ இல்லை ஏதாவது சிம்பிள்ஸ் வரைஞ்சி வச்சோ இல்லைன்றனால இது சாத்தானிஸ்ட் வேலையும் கிடையாது அப்படிங்கிறதே போலீஸ் உறுதிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மரிஜுவானா கொஞ்சம் இருக்குது. ஸோ வரவன் கண்டிப்பாக ட்ரக் யூஸ் பண்ணுறவனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ். ஸோ இப்படிப்பட்ட இடத்துல எந்தவித க்ளூவுமே இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த கெய்த் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் தான் இறந்திருக்கார். அவருடைய அம்மாவான ஜோயி ஆன் டார்டின், அவங்க அப்பாவான டான் டார்டின், 2 பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அவங்க தொடர்ந்து அவங்களோட முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன்னா அவங்க அம்மா அப்பா சந்தேகம் இருந்திருக்கும், அதுலேயும் இல்லை, சந்தேகப்பட்டு அதுலேயுமே வந்து நெகட்டிவ் அமையுது. ஸோ என்னென்னால் 1997 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
தேர் மே பி 2 அதர் க்ளூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க சர்ச்சில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க, இவங்க அகெயின்ஸ்ட் டு ட்ரக்ஸு என் பையன். ஒருவேளை யாராவது ட்ரக்ஸை விற்று கொடுக்க சொல்லியோ இல்லை ட்ரக்ஸை நீ விற்றா கண்டுக்காம இருக்கணுன்றதுக்காக யாராவது மிரட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஆங்கிள் விசாரிக்க சொல்கிறாங்க. 97 10 வருஷம் கழித்து சொல்கிறாங்க. அதையும் விசாரிக்கிறாங்க போலீஸ். அப்படியும் எதுவும் க்ளூ கிடைக்கல. அதே மாதிரி யாராவது எலைன் மேலே, எலைன் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஸோ அதனால் அவங்க மேலே உடலுறவு கொள்வதற்காக ஆசைப்பட்டு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தாலும் அப்படியும் எதுவுமே இல்லை அப்படின்ற தகவலும் கிடைக்கிது போலீஸ்க்கு. ஸோ எந்த ரூபத்துலேயும் எந்த க்ளூவும் இல்லாமல் இந்த கேஸ் அப்படியே ஓப்பனாக இருக்குது மக்களே. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 1990களில் 90லேருந்து 98 வரைக்கும் தொடர்ந்து டெய்லியும் இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நபர்கள், அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு ஜோஆன் அவங்க அம்மா வந்து தொடர்ந்து கால் பண்ணி ஒன்று மாற்றி க்ளூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுக்கக்கூடிய அத்தனை க்ளூஸுமே நெகட்டிவாக போய் அமையுது போலீஸ் விசாரிக்கும் பொழுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றி யூஎஸில் வந்து ரொம்ப 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 ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆப்ரா வின்ஃப்ரேன்னு சொல்லக்கூடிய கருப்பின பெண் நடத்தக்கூடிய ஒரு ஷோ. அந்த ஷோ ரொம்ப ஃபேமஸான ஷோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க வந்து பேசுவாங்க. அண்ட் அப்படி பேசும்பொழுது பல அன்சால்வ்டு கேஸஸில் புதுசான ஒரு விட்னஸோ இல்லை புதுசான ஒரு ஆதாரமோ கிடைத்து அந்த கேஸ் வந்து சால்வும் ஆகிருக்குன்றதுனால அந்த ஊரில் போயிட்டு இந்த அம்மா, இந்த ஜோயான் அவர்கள் 3000 பேர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அதை வந்து ஓப்ரா வின்ஃப்ரேக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. முதல்ல அந்த ஸ்டாரில் நடக்கும் இந்த ஒரு ஷோ. அந்த ஸ்டார் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இல்லை நாங்கள் எடுக்க மாட்டோம், ஏனென்றால் இதை எடுத்தால் குழந்தைங்க ஷோ பார்க்க முடியாமல் போயிடும். இந்த கொலை சம்பவத்தில் இந்த எஸ்ஓசி சீன் ஆஃப் கிரைமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எங்ககிட்ட இருக்குது, அது மிக மிக கொடூரமான ஒரு கொலைன்றதை நாங்கள் வெளியிடுறது கஷ்டமாகும்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து நிராகரிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த அம்மா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமையால் ஒரு பாயிண்டில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. 1998 கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் கழித்து ஒரு ஷோவும் கண்டக்ட் பண்ணப்படுது அந்த டிவி சேனலில். கண்டக்ட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக நாடே எதிர்பார்த்துட்ருக்காங்க குழு கிடைக்குமான்ட்டு. ஒன்றும் கிடைக்கல. அதற்கு பிறகு 2 FBI இந்த கேஸ் விசாரிக்க வராங்க. அவங்க விசாரிக்கும் பொழுதும் இந்த ஜோயான் அப்படிங்கிற அம்மா தான் ஃபுல் சப்போர்ட்டில் இருந்து நிறைய லீட்ஸ் எடுத்து கொடுக்குற. அவங்க லீட்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே 1990 பார்த்தீங்கன்னா 1990 பொழுதுகளில் டெய்லியும் ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெய்லியும் அந்த ஷெரீஃப் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருந்து உக்காந்து இந்த வழக்கை பற்றி ஃபுல்லாக திரும்ப ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு கேட்டு இவங்க க்ளூஸ் தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த அம்மா. ஸோ அவ்வளவு மெனக்கெட்டும் இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு 1999 பார்த்தீங்கன்னா மக்களே, டோமி லின் செல் அப்படிங்கிற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஊர்லேருந்து பக்கத்தில் டெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் 2 பெண்ணையும் வந்து ட்ரக் கேட்குறான். ட்ரக் தரமாட்டேங்கிறாங்க. 2 பேர் கழுத்து அறுக்கிறான். அப்போல்லாம் அதில் ஒரு பெண் தப்பிச்சிடுறாங்க. உயிர் பொழைச்சி அந்த பொண்ணு கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் மற்றும் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு இந்த செல் அப்படிங்கிற அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அவனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி எத்தனை கொலை பண்ணிருக்குன்னு கேட்கும் பொழுது அவன் வந்து பல கொலைகளை வந்து நான் பண்ணேன்னு சொல்லிட்டு தனக்கு வந்து அவன் எடுத்துக்கிறான், கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறான். இதை ஏன் எடுத்துக்கிறான்னு பார்த்தா மக்களே, ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிமையாகக்கூடியவர்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற வரைக்கும் நிதானமாக இருப்பாங்க. ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க மூளை கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டது கழியதெல்லாம் அவங்க மைண்டு கொலாப்ஸ் ஆகி எல்லாத்தையுமே என்னென்னமோ பேச வேண்டியதெல்லாம் பேசி குழப்பிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதை போலீஸ் வந்து உணர்கிறார்கள். இருந்தாலுமே அவனுக்கு அந்த என்னென்ன கொலை பண்ணுறக்கான்றது தெரிஞ்சால் ஏதாவது க்ளூ கிடைக்கும் ஏதாவது வழக்கில்ன்ற எதிர்பார்க்குறாங்க. அப்பொழுது இந்த வழக்கை பற்றி அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறான். அதில் வந்து அவன் 3-4 வெர்ஷன் சொல்கிறான். மக்கள் 2 வெர்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஹம்பாக்காக இருக்குன்னு போலீஸ் முடிவு பண்ணி இந்த கேஸை விட்டுறாங்கன்னு நான் சொல்கிறேன். கடைசியாக ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறான், கெய்த்தை வந்து நான் ஒரு சோடா ஃபேக்ட்ரியில் பார்த்தேன், சோடா விற்றுக்கிட்டு இருந்தார், நான் போய் சோடா கேட்டேன், அப்படியே பேச்சு கொடுத்தேன், நல்லா பேசி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டு போனார். டின்னர் சாப்பிட்டு முடித்ததுமே அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னாரு. என்ன ஆசைன்னு நான் கேட்டப்போ, நான் நீ என் மனைவி 3 பேரும் சேர்ந்து செக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டார். நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ ஷாக் ஆனவுடனே இல்லை ரொம்ப வற்புறுத்தினவுடனே நான் என்ன பண்ணேன், அந்த நபரை கூட்டிக்கிட்டு சரி வாங்க நான் ஒன்று சொல்கிறேன் வாங்க கூப்பிட்டு பிளைமத் காரில் கூப்பிட்டு போய் அவரை வந்து காட்டுக்குள்ளே வச்சு நான் கொண்டுட்டேன், சுட்டுட்டேன். நீ வந்து இதுக்கு தானே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவரோட பிறப்பு அறுத்து தூக்கி போட்டேன்.
அடுத்தது வந்து இப்போ இந்த கொலை நான் தான் கூட்டு போய் கொன்னேன்னு வந்து எலைன் பார்த்துட்டாங்களே, நான் தானே கூட்டு போனேன்னு பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து எலைனையும் நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாக்குமூலம் தரான். இப்போ இந்த வாக்குமூலத்தை வச்சு அவன் சொல்லக்கூடிய டைமிங்ஸ் தான் வச்சு ஒத்து போகும் பொழுது டைமிங்ஸ் தான் ஒத்து போகலை, நிறைய குளறுபடி ஏற்படுது. ஸோ மறுபடி விசாரிக்கிறப்ப அவன் வந்து வேற வெர்ஷன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா மக்களே, கெய்த் வந்து அவர் ட்ரெய்லரை வந்து சேல்ஸ் போட்டிருந்தாரு. நான் அப்போ போய் நான் சேல்ஸ்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு நான் கேட்டேன். அவர் சரி ஓகே வாங்கிக்கோங்கன்னு வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்தப்போ அவர் வந்து டின்னர் கொடுத்தார். டின்னர் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து எலைனை பார்க்குறப்ப ஆசை வந்துருச்சு. எலைனை நான் அனுபவிக்கணும்னு நான் கேட்டேன். அது கெய்த் ஒத்துக்கலை. ஸோ கெய்த் நான் வந்து கொண்டு போய் காரில் கொண்டு போய் ஒரு இடத்துல தூக்கி போட்டேன். திரும்ப வந்து எலைனை நான் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு நான் போயிட்டேன்றார் சொல்லி இன்னொரு வருஷம் கொடுத்துருக்கான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் வச்சு பார்க்கும் பொழுது இங்கே எங்கேயுமே செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது கிடையாது. இட் வாஸ் த பிளைண்ட் மர்டர், பட் ப்ரூட்டல் மர்டராக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்குலேயும் அவன் கண்டமணிக்கு பேச ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே போலீஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கனால் 1999 சமயங்களில் ப்ளஸ் 2007 முடிவு பண்ணாங்கனால் இவன் வந்து உண்மையாக பைத்தியமாக செக் பண்ணிருக்காங்க. அப்போ இவன் மனநலம் அப்படிங்கிறது பாதிப்புக்கு உள்ளாயிருக்கான்னு செக் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இவன் சொன்ன எதுவுமே உண்மைன்றது கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது இவன் இவ்வளோ வருஷம் இன்னும் கொடுமை பார்த்தீங்கன்னா இவன் கொடுத்த வருஷன்லாம் இப்போ வெளியாகுது. என்ன போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இந்த கேஸை பற்றி 87 கேஸை பற்றி என்னென்ன வெளியாகிருக்கோ பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அதை எடுத்துக்கிட்டு உள்ளவன் கதையை மிக்ஸ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறாங்க போலீஸ். இதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு அந்த ஜோயி ஆன் அப்படிங்கிற கெய்த்துடைய அம்மா இவனை வந்து ப்ரெசனில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேச போகும்போது நான் அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனுடைய மனநிலைமை செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவன் மனநிலை சரியாக இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க ஜட்ஜஸ். ஸோ அதனால் இவனுடைய பேச்சை எடுத்துக்கலாமல் விட்டுறாங்க மக்களே. ஸோ இந்த வழக்கு 87 நடந்த ஒரு வழக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலும் அமெரிக்காவை உலுக்கிய ஒரு வழக்குன்னு சொல்லலாம். இதுவரையில் இந்த வழக்கு ஓப்பனாக தான் இருக்குது. இட் இஸ் அன்சால்வ்டு. என்ன நடந்துச்சு இரவு அன்றைக்கி நைட்டு இரவில் அந்த ஒரு ட்ரெய்லருடைய கேட்டு உடைக்கப்படலை. வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பிரேக்கிங் கிடையாது. ஃப்ரண்ட்டுடைய டோர் வந்து உள்ளே தாப்பா போட்டப்பட்டதாகவே இருக்குது. பேக் டோர் திறந்தே கிடக்குது. அப்போது இவங்க கெய்த்துடைய மனைவியான எலைன் அப்புறம் அவங்க பையன் பீட்டர் எல்லாருமே யாருக்குன்னு நம்பிக்கை திறந்து விட்டுருக்காங்க. அண்ட் அவங்க பேக்டோரில் எப்படி உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போது கெய்த் இரவு எங்கே போயிருந்தார், அந்த சமயத்தில் இந்த இடத்துல இந்த அளவுக்கு கொடூரமாக அடித்து கொலை பண்ணப்பட்டதுக்கு பிறகு கெய்த்தை போய் எப்படி அவன் கொலை பண்ணான், ஏன் அவன் பிறப்புறுப்பை கட் பண்ணி எங்கே தூக்கிட்டு போனான், அவன் எதுவுமே தெரியாத மர்மமாக இருக்கின்றது மக்களே. அண்ட் இது வந்து சத்தனைஸ் பண்ணக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கான எந்த ஒரு இங்கே இல்லைன்றாங்க, எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யார் கொலை பண்ணியிருக்கா? இறந்தது உண்மை. மொத்தம் 3 உயிர் போயிருக்கு, ப்ளஸ் ஒரு குட்டி உயிர் போயிருக்கு, 4 உயிர் போயிருக்கு. இந்த 4 உயிரை கொன்று ஒருத்தவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு தெரில. உயிரோடு இருக்கானா, செத்துட்டானா, இல்லை வேறு வழக்கில் அவன் கன்விக்ஷன் ஆகிட்டு கொடுத்துட்டாங்களா அவனுக்கு, எதுவுமே தெரியாமல் இருக்கின்றது மக்களே. ஸ்டில் திஸ் கேஸ் இஸ் அன்சால்வ்டு கேஸ். என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.